ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எஸ்கே அப்ஜி சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஸ்கட் தாங்க செய்ய போகிறோம். பிஸ்கட் செய்கிறதுக்கு 100 கிராம் நான் வெண்ணெய் எடுத்திருக்கேன். வெண்ணெய் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே வெளியில் எடுத்து வச்சுருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். பிஸ்கட்டுக்கு செய்கிறதுக்கு நாம் வந்து மில்லட் பிஸ்கட் தான் செய்ய போகிறோம். அதனால் தினை மாவு தான் நான் சேர்த்துக்க போகிறேன். தினை மாவும் கோதுமை மாவு தான் சேர்த்துக்க போகிறேன். தினை மாவு நாங்கள் எப்படி ரெடி பண்ணோம் அப்படின்னா, தினை அரிசி வாங்கி வறுத்துட்டு இது கூட ஏலக்காய் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். தினை மாவு, நாட்டு சக்கரை, அப்படியே நாட்டு சக்கரை நான் 1 கப்பு சேர்த்துக்க போகிறேன். வாசனைக்காக வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேங்க. ஏன்னா வெண்ணெயோட ஸ்மெல் வரும் பார்த்தீங்களா, அதனால் நல்லா கொஞ்சம் வெண்ணிலா எசன்ஸு சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கும் போது அந்த வெண்ணெயோட வாசமே வராது. நல்லா பிஸ்கட் சாப்பிடும் போது நல்லா வெண்ணிலா எசன்ஸ் அந்த ஃப்ளேவரில் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பட்டர் முன்னாடி எடுத்து வைக்காதனால கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நீங்கள் ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் பட்டர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேன். எங்களுக்கு இந்த அளவே கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. உங்களுக்கு இல்லை என்ன எக்ஸ்ட்ரா இனிப்பு வேணும் அப்படின்னா இன்னும் ஒரு 1/4 கப்பு நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டு நல்லாவே இருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து இந்த அளவே ரொம்பவே இனிப்பு கரெக்டாக இருந்த மாதிரி இருந்தது. டேஸ்ட்டும் நல்லா இருந்துச்சு. பிஸ்கட் செய்கிறதுக்கு இப்போ முதல் ஸ்டெப்பாக வந்து வெண்ணெயும் நம்ம வெண்ணிலா எசன்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம். இது கூடயே நாட்டு சர்க்கரையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. நல்லா இந்தளவுக்கு ஒயிட் கலரில் வரணும். நீங்கள் வந்து பிளெண்டர் வச்சு கூட நல்லா மிக்ஸ் பண்ணிங்களே இன்னும் நல்லா வரும். நான் வந்து விஸ்க்லேயே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இது நல்லா இந்த மாதிரி நல்லா க்ரீமியாக வரணும். நல்லா இந்த மாதிரி ஒயிட் கலரில் வந்ததுக்கப்புறம் இது கூடயே நான் வந்து தினை மாவு சேர்த்துக்கிறேன். தினை மாவு வந்து 1 கப்பு சேர்த்துக்கிறேன். நான் வந்து நாட்டு சக்கரை 1 கப்பு சேர்த்துக்கிட்டேன். அதே அளவுலேயே தினை மாவும் 1 கப்பு சேர்த்துக்கிறேன். இந்த கப்போட அளவு வந்து 200 ml கப்பு தாங்க. அதே அளவுலேயே வந்து 1 கப்பு கோதுமை மாவு நான் சேர்த்துக்கிறேன். என்கிட்ட ஆசீர்வாத் கோதுமை மாவு தான் இருந்துச்சு, நான் இதை சேர்த்துக்கிட்டேன். சப்போஸ் உங்கள்கிட்ட சுத்தமான கோதுமை வாங்கி நீங்கள் மாவை அரைச்சி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதையும் கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நாட்டு சக்கரை 1 கப்பு, தினை மாவு 1 கப்பு, கோதுமை மாவு 1 கப்பு சேர்த்துக்கிட்டேன். இது கூட ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கிறேன் டேஸ்ட்டுக்காக. பிஸ்கட் வந்து நல்லா ரைஸ் ஆகி வரணும் இல்லைங்களா, அதனால் நான் வந்து பேக்கிங் பவுடர் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது சேர்த்துக்கும் போது தான் பிஸ்கட் நல்லா ரைஸ் ஆகி வரும். இப்போ இதை நான் வந்து நல்லா கை வச்சு மிக்ஸ் பண்ணிக்க போகிறேங்க. நான் வந்து எங்கள் வீட்டு யூஸ்க்காக தான் நான் பிஸ்கட் செஞ்சிட்ருக்கேன். அதனால் நான் வந்து கையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நல்லா மாவை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த மாவு மிக்ஸ் பண்ணும்போது நம்ம சப்பாத்தி மாவுக்கெலாம் அழுத்தி பிணைவோம் பார்த்திங்களா, அந்த மாதிரிலாம் பிணையக்கூடாது. நல்லா சாஃப்டாக எப்படி விரல்லையே வந்து நம்ம வந்து பிணைஞ்சு எடுத்துக்கணும். அப்படி அழுத்தி வச்சு பிணையக்கூடாது. சாஃப்டாக பிணைஞ்சிட்டு இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் மாவை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பிஸ்கட்டுக்கு தேவையான மாவு வந்து ரெடிங்க. இப்போது நம்ம பிஸ்கட் செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாம். ஒரு ட்ரேயில் வந்து நான் பட்டர் சீட்டு தான் சேர்த்துருக்கேன். அது கூட கொஞ்சம் ஆயில் தடவி எடுத்து வச்சுருக்கேன். வாசனை இல்லாத ஆயில் அல்லது பட்டர் கூட போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் மாவை வந்து கரெக்டாக ஒரு ஷேப்பு உருண்டை பண்ணி நீங்கள் வந்து டிசைனுக்காக இந்த மாதிரி ஸ்பூன் வச்சும் நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லாட்டி எந்த டிசைனும் வேண்டாம், எனக்கு ரவுண்ட் ஷேப்பே வேணுனாலும் அப்படியேவும் நீங்கள் உருண்டை பண்ணி வச்சுக்கலாங்க. எனக்கு வந்து இந்த மாவு வந்து ரெடி பண்ணிவிட்டு இந்த கத்தியில் டிசைன் கொடுக்குறேன் பார்த்தீங்களா, அந்த டிசைன் ரொம்பவே பிடிக்கும். அதனால் நான் வந்து அந்த டிசைனும் கொடுத்துக்க போகிறேன். இந்த பிஸ்கட் வந்து வெயிட் லாஸ்க்கு நம்ம ஹெல்த்தியாக சாப்பிட்ணும், ஏதாவது குழந்தைங்களுக்கு பிஸ்கட் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓடிஜி இருந்தால் தான் பிஸ்கட் செய்ய முடியும் அப்படின்லாம் இல்லைங்க. நான் சொன்ன அளவில் நீங்கள் வந்து வெயிட்டான நல்லா இட்லி பாத்திரமோ ஏதாவது ஒரு வெயிட்டான பாத்திரத்தில் வச்சு கூட நீங்கள் இந்த பிஸ்கட் செய்யலாம். நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி நம்மக்கிட்ட ஓடிஜி இல்லை, அதனால் இந்த பிஸ்கட்லாம் செய்ய முடியாது அப்படின்லாம் யாருமே நினைக்காதீங்க. வீட்டில் இருக்கும்போது நல்லா ஹெவியான பாத்திரம் இருந்துச்சுன்னா அதில் கொஞ்சம் உப்பு இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு நீங்கள் அந்த மாதிரி கூட பிஸ்கட் செஞ்சு பார்க்கலாம். ரொம்பவே நல்லா வரும். இப்போ பார்த்தீங்களாவே உங்களுக்கு தெரியும் பிஸ்கட் நல்லா ரைஸ் ஆகி வந்துட்டுருக்கு. இப்போ வந்து பிஸ்கட் ரெடியாகி வந்துருச்சுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து எடுத்ததுக்கப்புறம் நல்லாவே பிஸ்கட் ரெடி ஆயிடுச்சு. பிஸ்கட் செஞ்சதுமே சூடு ஆறுனதுக்கப்புறம் உங்களுக்கு பார்க்குறதுக்கு ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் வந்து பிஸ்கட் வெந்திருக்குங்க. கொஞ்சம் நேரம் ஆறுனதுக்கப்புறம் பார்க்கும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் தொடும்போது ஒரு மாதிரி
சாஃப்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்தளவுக்கு மொறுமொறுப்பு இல்லை, பிஸ்கட் வேகலையோ அப்படின்னு நினச்சிக்க வேணாம். நீங்கள் வந்து 180 டிகிரி செல்சியஸில் 20 நிமிஷம் வச்சிங்களா நல்லாவே சாஃப்டாக இருக்கும். மொறுமொறுன்னு கிறிஸ்பியாக வெந்து வந்துருங்க. டேஸ்ட்டுமே நல்லாயிருக்கும். இந்த பிஸ்கட் வந்து குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வீட்டிலேயே செஞ்சு கொடுங்க. செஞ்சு கொடுத்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தினை மாவு பிஸ்கட் வந்து உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த பிஸ்கட் சாப்பிட்லாம். இல்லை எனக்கு டேஸ்ட்டுக்காக தான் எனக்கு பிஸ்கட் வேணும் அப்படிங்கிறவங்களும் இந்த மாதிரி மைதா மாவுலேயுமே செஞ்சு சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் அடம் பண்ணுற பசங்களும் இருக்குங்க. எனக்கு மைதா பிஸ்கட்டும் வேணும் அப்படின்னு கேட்பாங்க. அதனால் நான் மைதா பிஸ்கட்டுமே கொஞ்சம் செஞ்சுருந்தேன். இது கூட நட்ஸு வந்து கொஞ்சம் மேலாப்பில் வச்சுருந்தேன். நான் வந்து தினை மாவு பிஸ்கட்டுக்கே இந்த மாதிரி நட்ஸு வைக்கணும் அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் மறந்துட்டேன். அதனால் சரி இந்த பிஸ்கட்டுக்காவது நட்ஸு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நட்ஸு கொஞ்சம் தூவி விட்டாச்சு. பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிடும் போதும் நல்லாயிருக்கும். அதனால் நட்ஸு வச்சாச்சு. டேஸ்ட்டுன்னு பார்த்தீங்களா, தினை மாவு பிஸ்கட்டும் சரி இந்த பிஸ்கட்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். இந்த மைதா பிஸ்கட் வந்து கடையில் வாங்குற மாதிரி அப்படியே இருக்குங்க. அந்த டேஸ்ட்டு, அந்த ஃப்ளேவர் எல்லாமே பார்க்குறதுக்கு கடையில் வாங்குற மாதிரியே இருக்கும். மைதா பிஸ்கட்டுக்குமே பேக்கிங் டைம் வந்து 180 டிகிரி செல்சியஸில் ஒரு 15 நிமிஷம் வச்சிங்களா போதுங்க, சீக்கிரம் வெந்து வந்துடும். பிஸ்கட் செய்கிறது கடினம் அப்படின்னு யாரும் நினைக்காம இந்த அளவில் இதேமாரியே செஞ்சு பாருங்கள். நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் த வாட்சிங்.